Hello YouTube, this video for you because you remove my monetization. I want to reapply my monetization. That's why I make this simple video. Most of the time, most of the people watch my video in Tamil language. At the same time, I try to speak in English, not able to speak. Anyhow, continue this video in Tamil. Hello YouTube, இந்த வீடியோ யாருக்குன்னா உனக்கு தான் பயமில்ல. எதுக்குடா யூடியூப் வீடியோ போடுறேன்னு கேட்டா, நம்ம சேனல்ல ரொம்ப நாளா நீ மானிட்டைசேஷன் தூக்கி விட்டுட்ட. அதுக்கு சொன்ன காரணம் என்னன்னா, ரீயூஸ்டு கண்டென்ட் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அதை நான் எடுத்து விட்டுட்டேன். அடுத்தாக்கில் என்ன விஷயம் நடந்து போச்சுன்னா, தமிழ்ல நான் வீடியோ பேசி போட்டதுனால உனக்கு அந்த லாங்குவேஜ் புரியல, கீழே சப்டைட்டில் போடுங்கோ அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதனால இந்த சப்டைட்டில் வீடியோ போட்டு உனக்கு போட்டு விடுறேன். இந்த சேனல் எதை நோக்கி பேசுது அப்படின்னு சொன்னா, இந்திய நாட்டில் இருக்கிற அரசியல் அதை பத்தி பேசுது. அதிலும் குறிப்பா தமிழகத்தில் இருக்கிற தனி மனிதன் ஒருவர் துவங்கி புரட்சி ஏற்படுத்திட்டு இருக்கிற சீமான் நாம் தமிழர் கட்சியினுடைய சப்போர்ட்டா இந்த சேனல் நடக்குது. அதனால கூகுள் பயபிள்ளைக்கு பிறந்த குழந்தையா இருக்கிற யூடியூப் நீயே இந்த சேனலுக்கு மானிட்டைசேஷன் போட்டு விளம்பரத்தை போட்டு விடுற. போட்டு விட்டேன்னா மாசம் 21ஆம் தேதி ஆச்சுன்னா எனக்கு என்னத்தையாவது ஒரு சில்லற பாக்கெட்டு காசு தான் கிடைக்கும். அதுக்காகவே நீ என்ன பண்ற, போடுற. உனக்கு தான் இந்த வீடியோ மிஸ்டர் யூடியூப். அது போடுறது மட்டும் இல்லாம எங்க சேனல்ல ப்ரொமோட்டும் பண்ற. அது என்ன மதனுக்கு ஒரு வீடியோ போட்டா மட்டும் உடனே 1 லட்சம் வியூஸ் கொடுக்குற, ஜிபி முத்து லெட்டர் படிச்சா மட்டும் 1 லட்சம் வியூஸ் கொடுக்குற, எவ்வளோச்சும் அவுத்து போட்டாட்டா 1 கோடி வியூஸ் கொடுக்குற. ஆனா சன் டிவில ஒரு ப்ரொமோ போட்டா 1 கோடி வியூஸ் கொடுக்குற. நாங்க என்ன அப்படின்னு தப்பு பண்ணிட்டோம்? உனக்கு என்னையா தப்பு பண்ணிட்டோம்? ஒரு வீடியோ போட்டா ஒரு 10,000 பேர் கூட காமிக்க மாட்டியா? ப்ரொமோட் மை வீடியோ அப்படின்னு யூடியூப் கிட்ட அன்பு கட்டளை வச்சுக்கிறேன். சரி, அடுத்த ஒரு வீடியோல யூடியூப் பைபிள்ல அவங்க சந்திக்கிறேன். நன்றி.